தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஆமாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய சரீரத்துல ஏற்படுற தீக்காயமா இருக்கட்டும், எந்த காயமா இருக்கட்டும், அதனுடைய வடு பெருசா இருக்கும், ஆனா உள்ள அந்த காயம் ஆறி போயிடுவாங்க. மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒருத்தரை காயப்படுத்துச்சுன்னா வடு எதுவும் தெரியாது, ஆனா அந்த காயம் காலத்துக்கும் இருக்குங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, மற்றவர்களுடைய வாயின் வார்த்தைகளினால நீங்க சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இங்க பாருங்களேன், அன்னாள் என்கிற ஒரு பெண்மணிக்கு குழந்தை இல்லாம அநேகர் அவளை மலடி என்று சொல்லி அவளை காயப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபித்தா. அங்க இருக்கிற தேவ மனுஷனும் அவளை காயப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தர் அவ ஜெபத்தை கேட்டு அவ காயங்களை ஆற்றி அவளுக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்தாருங்க. உபாகமும் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுதுங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. மனுஷனுடைய வார்த்தை உங்களை கொல்லும், நோகடிக்கும், உயிரோட கொன்று போடுகிற அளவுக்கு அவ்வளவு வேதனைகளை ஏற்படுத்தும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களை பிழைக்க செய்யுங்க. தேவனுடைய வசனத்தை எடுத்து வாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வாசிங்க. அப்பா உங்க கூட பேசும் பொழுது மனுஷங்களுடைய வார்த்தையெல்லாம் அழிந்து போய் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை எழுப்பும், கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வாதமா வாழ வைக்கும். அப்பா நிச்சயம் செய்வாருங்க. இந்த உலகத்துல 3 காரியங்கள் திரும்ப பெறவே முடியாது. 1 உயிர், 2வது நேரம், 3வது வார்த்தை. நம்ம பேசுகிற வார்த்தைய நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா திரும்பி அள்ளவே முடியாதுங்க. அதனால யாரையும் நீங்களும் காயப்படுத்தாதீங்க. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு மத்தியில கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்பாவை பாருங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.